in the last class we have seen about the VSM process. Can anyone say what is VSM process? Yeah, very good. Entry as a raw material and finished product. We get a finished product after completing all the process. அது in between இருக்கக்கூடிய process பத்தி படிக்கிறதா நம்ம வந்து VSM நம்ம எடுத்தோம். Today we going to see a case study. என்ன case study நம்ம பார்க்க முடியுதா? என்ன company? The case study on fastener industry. Fastener என்ன? ஒரு என்ன சொல்லுவோம் நம்ம fastener எதை வந்து fastener சொல்லுவோம்? மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு fastener அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. fastener ஓடுறது இல்லை. It's a component. It's a component in a very important component. சொல்லிடு. Go ahead. Yeah, very good, very good. So அது வந்து ஒரு கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அவங்க என்ன கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி போகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட் எடுத்து என்ன வரைவோம், என்ன மேப் வரைவோம், நம்ம கரண்ட் ஸ்டேட்டா ஃபியூச்சர் ஸ்டேட்டா? கரண்ட் ஸ்டேட். வேறு கரண்ட் ஸ்டேட் மேப் வரைவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், ஃபியூச்சர் ஸ்டேட்மெண்ட். கரண்ட் ஸ்டேட் மேப் பண்ணணும்னா நமக்கு என்னெல்லாம் வேணும், கம்பெனியோட எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து ஸ்டடி பண்ண வேண்டும். ஸோ இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த கரண்ட் ஸ்டேட் மேப் என்ன வந்துருக்கு, ஃபியூச்சர் ஸ்டேட் மேப்பில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களோட ஒரு ஐடியா வந்து சொல்லுங்கள். வாட் யூ வாண்ட் டு ஃபாலோ methodology. I'm asking about the flow chart. Yeah, very good. Select the product family. Very good. Very good, very good. We have to, for that, we have to get the information from the company and we have to do a time study. Follow. Okay, sir. Obtain information from the company, conduct a time study, and data collected from the shop floor observations need to be done, and then we have to draw the current state map. Then we have to study the time flow process in the current state map, and then we have to draw the future state map. Are you able to get? Okay. Current state map kind of data collections in for that we are having a demand per month of external gold of 3,500 pieces. 3,500 pieces in a the effective number of working days are 26 per month. 26 நாள் ஒர்க் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் ஷிஃப்ட்ஸ் பர் டே இஸ் ஒரே ஒரு ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ணுறாங்க. த ஒர்க்கிங் ஹவர்ஸ் பர் ஷிஃப்ட் இஸ் 11 hours 10 minutes. எக்ஸ்க்ளூடிங் இஸ் 30 minutes ஆஃப் லஞ்ச் பிரேக் அண்ட் 10 minutes ஈச் டீ பிரேக். 2 டீ பிரேக் கொடுக்குறாங்க. தட் இஸ் ஆஃப் 10 minutes. அவைலபிள் ஒர்க்கிங் டைம் பர் டே இன் மினிட்ஸ் இஸ் 670 minutes. தி டாக் டைம் இஸ் அவுட் டு பி 297 seconds. From this we have to draw the current state map. As already said that லெஃப்ட் சைடில் நம்ம என்ன வரைகிறோம், யார் வரைகிறோம், சப்ளையரா இல்லை கஸ்டமரா? சப்ளையர். வெரி குட். ரைட் ஹேண்ட் என்ன வரைகிறோம், கஸ்டமர். வெரி குட். ஸோ இப்போ நம்ம சப்ளையர் லெஃப்ட் ஹேண்ட்லையும் ரைட் சைட்லேயே கஸ்டமரையும் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ அது டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்குங்கிறது தெரியும். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மிங் ப்ராசஸ் பண்ணுறோம், ரெண்டாவது வந்து ரோலிங் ப்ராசஸ் பண்ணுறோம், மூணாவது ஹீட் ட்ரீட்மெண்ட், நாலாவது வந்து ஆட்டோ பிளாக், அண்ட் அஞ்சாவது வந்து இன்ஸ்பெக்ஷன் அண்ட் பிக்கிங். இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம். ரைட். இப்போ இந்த டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே பாருங்கள் ஃபார்மிங் ப்ராசஸில் எவ்வளோ டேஸ் எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஃபார்மிங் ப்ராசஸில் கீழே எவ்வளோ டேஸ் நமக்கு எடுத்துக்குது, 15 days எடுத்துக்குது. அடுத்தது அதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டைம் வெயிட்டிங் டைம் எவ்வளோ இருக்குது, 0.74 days. அதாவது ஒரு ½ டேக்கு மேலே வந்து வெயிட்டிங் டைம் எடுத்துக்குது. திரும்ப மறுபடியும் அடுத்த ப்ராசஸ் போகிறீங்க என்ன பாருங்க, 2.59 days எடுத்துக்குது. திரும்ப எவ்வளோ நேரம் வெயிட் ஆகுது, பாருங்க 3.27 seconds வந்து லீட் டைம். உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2.59 days மறுபடியும் அடுத்தது எடுத்துக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸிங் இருக்கக்கூடியதெல்லாம் வெயிட்டிங் டைம் அண்ட் லீட் டைம் அண்ட் டேஸ் இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதில் பார்த்து நம்ம எதெல்லாம் குறைச்சி நம்ம ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்க்கணும். சரிங்களா? ஃபியூச்சர் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Acting upon the gaps, areas identified by the VSM on the current state process, it is suggested that the combine should flow between the forming and rolling. Forming and rolling between the forming process and rolling process இங்க வருது நமக்கு. Forming and rolling between வந்து பாத்தீங்கன்னா got to implement the common process. The standard work and fire system is used as heat treatment and auto block process, which are performed outside the company and transportation days. Transportation based time வந்து நம்மளால குறைக்கிற possibilities இருந்தால் we have to reduce that by implementing the
these processes in the current state process will able to get a very good time reduction. அங்க பாருங்க அந்த டைம் எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. comparison of the current state with future state mapல current stateல lead time வந்து எவ்வளவு நாள் எடுக்குது 30.55 எடுக்குது. அதே future stateல பாருங்க உங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது பாத்தீங்களா. நம்ம இந்த process improvement பண்ணி cycle timeல பாருங்க 309. அதே வந்து future stateல பாருங்க 280. இன்வென்டரி ஒரு பீஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 வருது. நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா 250 வந்து இன்க்ரீஸ் 250 பீஸ். இதனால வந்து 250 பீஸ் இன்க்ரீஸ் சரிங்களா. லைக்வைஸ் we are able to improve this. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா percentage of reductions எவ்வளவு வருதுன்னா லீட் டைம் வந்து 44.84 வருது. லைக்வைஸ் சைக்கிள் டைம் வந்து 9.38 and இன்வென்டரியில 87.50 வருது சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம கரண்ட் ஸ்டெப் நம்ம நல்லா பார்த்துட்டு நம்ம குவாலிட்டி டூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ டேஸ் கணக்கே மிச்சமாகும். நம்ம ஒரு ஷிஃப்ட்ல இவ்வளோ டேஸ் கணக்கு மிச்சம். தேங்க்யூ.